வணக்கம். கோபத்தில் பூட்டியவன் காதலில் உடைந்தவன். பார்ட் 1ல் பார்த்தோம். பார்ட் 1 பார்த்தவங்க இதையை ஸ்கிப் பண்ணிக்கிங்க. சுருக்கமாக சொல்லிடுறேன். அகிலாவின் அப்பா செய்த துரோகத்தால் ஆதி முழுக்க கோபமாக மாறிடுறான். அந்த கோபத்தில் அகிலாவையே ரூமில் வச்சு அடைச்சி வச்சிட்றான். அவன் மனதளவில் ரொம்ப காயப்படுத்திட்டு இருக்கிறான் அவளை. ஆனால் அகிலா அவனை வெறுக்கல. ஆதி எவ்வளவு கொடூரமாக நடந்தாலும் அவனை மட்டும்தான் காதலிக்கிறான். ஒரு நாள் நள்ளிரவில் ஆதி அகிலாவை பால்கனிக்கு வர சொல்கிறான். பயந்தபடி அகிலாவும் போகிறான். அங்கே போய் பார்த்தா தான் கதையே முற்றிலுமாக மாறுது. கோபத்தால் எரிந்த மனிதன் இன்று காதலால் உடைந்த மனிதனாக மாறுறான். அவன் அகிலாவிடம் உன்னை வெறுக்கவே முடியலை அப்படின்னு என்னோட காதலை உடைத்து சொல்கிறான். அகிலாவும் அவனை அணைத்து கொண்டு நீங்கள் இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு அழுகிறான். அந்த இரவு இருவருடைய காதலும் ரொம்ப ஆழமானது. இதை நம்ம பார்ட் 1ல் பார்த்தோம். பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா, கோபத்தில் பூட்டியவன் காதலில் உடைந்தான். அந்த இரவு அவளை தண்டிக்க நினைத்தவன் அவளது அணைப்பில் தன்னையே இழந்தான். அகிலாவின் ஒரு போகாதீங்க அப்படின்னு சொன்ன வார்த்தை ஆதியின் கொடூரமான இதயத்தை நடுங்க வச்சுச்சு. கோபத்தில் அவளை பூட்டி வச்சான். ஆனால் இன்னைக்கு அவளை கையை கூட விட மறுக்கிறான். அந்த பால்கனியில் 2 உதடுகள் அருகே வந்த நொடி 2 இதயங்கள் மட்டுமில்லை, 2 உயிர்களும் ஒன்றாக துடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அவர்களின் காதலை விட ஆதியின் இருள் இன்னும் ஆபத்தாத்தான் இருந்துச்சு. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போவோம். அந்த இரவு ஆதியின் அணைப்புக்குள் அகிலா சாய்ந்தபடி இருந்தாள். பல நாட்களாக பயம் மட்டும் பார்த்த அந்த இதயம் இன்று முதன்முறையே அவனுக்குள் பாதுகாப்பை உணர்ந்தது. ஆனால் அந்த அமைதி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. ஆதி திடீர்னு அகிலாவை விட்டுட்டு மெதுவாக விலகினான். அவனது முகத்தை மீண்டும் அந்த வழி தெரிந்தது. ஆதி என்னாச்சு என்று அகிலா பதற்றமாக கேட்டாள். ஆதி சில நொடிகள் எதுவும் பேசல. பிறகு மெதுவாக திரும்பி நிலாவை பார்த்தான். நான் உனக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்க முடியாதுன்னு பயமா இருக்கு. அந்த வார்த்தை அகிலாவின் இதயத்தை நொறுக்கியது. ஏன் இப்படி பேசுறீங்க? ஆதி மெதுவாக சிரித்தான். ஆனால் அந்த சிரிப்பில் உயிரே இல்லை. என்ன மாதிரி ஒருத்தனை காதலிச்சிருக்கியே, நீ தண்டனை அனுபவிக்க போற ஆதி என்று அகிலா அவன் வாயை தன் கையால் மூடினாள். இனி இப்படி பேசக்கூடாது. அவளது கண்களில் கண்ணீர் நிரம்பியது. நான் சந்தோஷமா இருக்கிற ஒரே இடம் உங்க அருகில்தான். அந்த வார்த்தையை கேட்டதும் ஆதி முழுக்க அமைதியாகி விட்டான். அவன் மெதுவாக அவளது கையை பிடித்தான். அகிலா, ஒரு நாள் நான் இல்லாம போயிட்டா? அகிலா அதிர்ச்சியில் அவனை பார்த்தாள். ஆதி சொல்லுடி என்று அவன் வலியோடு சிரித்தான். நான் இல்லாமல் போயிட்டா என்ன பண்ணுவேன்? அகிலா கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. உங்களை இல்லாமல் நானும் உயிரோடு இருக்க மாட்டேன். அந்த நொடி ஆதி அப்படியே உறைந்து போனான். அவன் திடீர்னு அகிலாவை தன்னருகே இழுத்தான். இப்படி சொல்லாதடி. அவன் குரல் நடுங்கியது. நீ வாழணும், எதுவானாலும் வாழணும். அகிலா அழுதபடியே அவனை பார்த்தாள். அப்போது நீங்கள் என்னை விட்டுட்டு போகாதீங்க. ஆதி பதில் சொல்லவில்லை. அந்த அமைதியில் அகிலாவுக்கும் பயமாகத்தான் இருந்தது. ஆதி என்ன மறைக்கிறீங்க? ஆதி மெதுவாக கண்களை மூடிக்கொண்டான். இன்னைக்கு நைட்டோட எல்லாம் முடிஞ்சிரும். அகிலாவின் இதயம் வேகமாக துடித்தது. என்ன முடிஞ்சிரும்? ஆதி மெதுவாக அவளது முகத்தை வருடினான். உன் வாழ்க்கையை நாசம் பண்ணின எல்லா பிரச்சனையும். அவன் கண்களில் ஒரு ஆபத்தான அமைதி தெரிஞ்சது. அகிலாவும் ஏதோ தவறாக இருப்பது போல் புரிந்தது. ஆதி, நீங்க ஏதாவது பண்ண போறீங்களா? ஆதி அவளை பார்த்து மெல்ல சிரித்தான். நான் ஒரு மிருகம் தானே, ஆனா உனக்காக அந்த மிருகம் கூட மாறணும்னு தோணுது. அகிலா உடனே அவனை கட்டி பிடித்தாள். எனக்கு எதுவும் வேண்டாம், நீங்க மட்டும் போதும். அந்த வார்த்தையை கேட்டவுடன் ஆதியின் கண்கள் சிவந்தன. அவன் மெதுவாக அவளது தலைமுடிக்குள் முகம் புதைத்தான். என்னடி இவ்வளவு காதலிக்கிறியா? அகிலா சிரித்தபடி அழுதாள். உங்க இதயம் நல்லதுன்னு தான் எனக்கு தெரியும். ஆதி மெதுவாக அவளை நிமிர்ந்து பார்த்தான். நிலவொளியில் அவளது முகத்தில் விழுந்தது. கண்ணீரில் நனைந்த அந்த முகத்தை பார்த்தவுடன் அவன் மூச்சை கனமானது. சுவாசிக்க முடியாமல் வெப்பமான மூச்சு காற்று அவள் மேல் பட்டது. அவன் மெதுவாக அவளது கன்னத்தில் முத்தமிட்டான். அகிலாவின் விரல்கள் அவன் கழுத்தை பற்றி கொண்டன. அந்த நொடி இருவரும் உலகத்தையே மறந்து விட்டார்கள். ஆதி அவளது நெற்றியில் சாய்ந்தபடி கண்களை மூடினான். அந்த நிமிடம் இப்படியே நீடிக்கும் என்று அவள் மனதுக்குள் சொல்லி பார்த்து கொண்டிருந்தாள். அகிலா அவன் மார்பில் சாய்ந்தாள்.
நம்ம இருவரும் இப்படியே இருப்போம். ஆனால் அந்த நேரம் திடீரென ஒரு பெரிய சத்தம் கேட்டது. அந்த நொடி முழு ரூமும் அதிர்ந்தது. அகிலா பயந்து ஆதியை இறுக்கமாக பிடித்தாள். ஆதி மட்டும் கண்களை மூடிக்கொண்டுதான் இருந்தான். அவன் எதிர்பார்த்த அந்த விஷயம் ஏற்கனவே ஆரம்பமாகிவிட்டது போல் இருந்தது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.